சிவாய. ஹலோ கைஸ், ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சித்தூரில் இருக்க புள்ளிகுண்ட் ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷன் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். நேற்று நைட்டு போட்ட ஒரு சடனான ஒரு பிளான். ஸோ இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ நம்ம பின்னாடி இருக்க இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா புள்ளிகுண்ட் ஹில்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்குது. மேலே சிவன் தான் இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா புள்ளிகுண்டீஸ்வரர் தான். அதனால தான் இந்த மலைக்கு பேர் புள்ளிகுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் உள்ள வரது பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவங்க மீதி மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். ஏய் நான் ஓட்டுறேன்டா, நான் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே இப்போ செங்குத்தாக தெரியுதுல ஒரு மலை, இதுக்கு மேலே தான் போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அது தெரியுது பார்த்தீங்களா ஒரு ரோடு. ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வந்து நின்றோம். அது வரைக்கும் நம்ம வந்து வண்டியில் வந்துடலாம். இது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரக்கிங் பண்ண போகிறோம். நாங்கள் சிவன் மலை அப்படி இருந்தாலும் செருப்பே போடாமல் ஏறலாம் சொல்லி ஒரு ஐடியா. நான் பாலாஜி ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பருவதமலை வெள்ளிங்கிரி அப்படின்னு சொல்லி போயிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையை ஏறி இறங்கிடலாம். ஸோ டைமும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மலையை வரலாம் பார்த்து நாங்கள் ஏர்லி மார்னிங் 4 o'clock கிளம்பிட்டோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்லி மார்னிங் வந்து ரீச் ஆக முடியும். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி தான் ஆகுது. ஸோ இப்போ ஏற ஆரம்பிச்சா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் கம்மியாக இருக்கும். நம்ம மேலே சீக்கிரமாக இறங்கிடலாம். ஒரு ஹாஃப் டே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னை காஞ்சிபுரம் பக்கம் இருந்தீங்கன்னா, ஸோ லாங்காக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும். இல்லை நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டோம் கீழேருந்து. ஸோ அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வண்டியில் ஒரு ரூட் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சேன்னா இவ்வளோ தூரம் வந்துடலாம். இப்பயே மூச்சு வாங்குது, வயசாயிடுச்சு. செருப்பு போட மாதிரி ஏறுறோமா, லைட்டாக ஒரு மாதிரி வாங்குது. எப்படி மச்சா ஸ்டடியாக இருக்கிறா? ஸ்டடியாக இருக்கிற வீடியோ எடுத்து போகிறேன். வீடியோ எடுக்க போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ட்ரக் பண்ணுறோம். எஸ், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அத்தாடி பாருங்களேன், ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஈஸி தான், ஏறதுக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் செங்குத்தாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் பண்ணி ஸ்டெப்ஸை முடிஞ்சிச்சு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாறையில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். எந்த லொக்கேஷன் பாருங்களேன், ஒரு கேவில் இருக்க மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மழை பெய்யும் போது வந்தோன்னா எங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லைட்டாக மகாராஷ்டிரா மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் கொடுக்கும். மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஹரியாரா ஃபோர்ட்லாம் இப்படி தான் லிட்டரலாக இருக்கும். எங்கள் வியூ பாருங்களேன், ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. விழுந்திங்கன்னா அப்படியே அவ்வளோ மேலே தான் போக வேண்டியது தான். ஒரு ஐடியா ஈஸியாக மேலே போயிடலாம். ஏய் அது சாய்பாபா இல்லைடா. ஆமாம், இங்கே சாமி சிலைலாம் இருக்கா? வந்தோடனே எப்படியே பார்த்து லிட்டரலாக விநாயகர், பெருமாள் சிலை, இவங்க யார் மச்சான்? ஒரு அம்மன் சிலை, ஒரு சாய்பாபா சிலை. ஸோ இவங்கெல்லாம் வணக்கத்தை போட்டு மறுபடியும் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். இங்கே வியூ பாருங்களேன். காய்ச்சி இப்போ நம்ம வந்த ரூட்டு பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த பாறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ சைனஸாக இருக்குது பாறை, பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பிலாம் சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாக தான் வச்சுருக்கானுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் அதில் பிடிச்சி நடக்க முடியாது. கொஞ்சம் டேஞ்சரஸான மலை தான், கரெக்டாக ஏறணும். அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை உள்ள பூந்து வர மாதிரி இருக்கும். லைட்டாக லிட்டரலாக ஃபீல் உங்களுக்கு. ஸோ நீனா தலையிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஹைட்டான மலையில் புகை உள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பாலாஜி பாலா ஒரு ஐஸ் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்த ரூட்டு தான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வலிக்கு விழுற மாதிரி ஒரு சின்ன கேஃபு.
இந்த கேப்பில் நம்ம நடந்தே போகணும். பார்த்து போங்க போகலாம். உங்கள் அப்பா பதில் சொல்ல முடியாது. அப்புறம் உங்கள் அப்பா என்ன தான் கேட்பாரு. வீட்டில் காலைல எங்கே போகிறேன் கேட்டானா மச்சான் சொல்லிட்டு வந்தா திருத்தணி போகிறேன்னு சொல்லிட்டு வரான். ஆனால் திருத்தணி தாண்டி அது ஒரு 70 கிலோமீட்டர். திருத்தணி போறியா? திருத்தணிலேருந்து ஒரு 7 திருத்தணியில் தான் இருக்கியா? ஊரில் சொல்லி சுற்றணும். திருத்தணியில் இந்த மாதிரி இருக்குமா மச்சான்? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்டா. இது வந்து ரூட்டு மேப்லயும் காட்டாது. அந்த ஊருக்கு அங்கேயே தெரியாது. சரி சொல்லு. உள்ள போந்து போற மாதிரி இது. ஆஹா அப்படியே எனக்கு வீடியோ காய்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சாதாரண விஷயம் தான். இது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம செங்குத்தாக ஏற போகிறோம். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படிக்கட்டில் ஏறி மேலே செங்குத்தாக ஏற போகிறோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மலை இருக்கும், நடுவில் ஏணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போகலாம் மேலே ஏற போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். மேலடா ஏறு ஏறு ஏறு. காய்ஸ் ஏற ஸ்டெப்ஸு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு சத்தியமாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏணி மாதிரி ஏறி இது தான் போகுது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு சீரியஸாக அடிச்சிக்கவே முடியாது. காய்ஸ் இப்போ நம்ம பகேட்லேருந்து கீழே வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பாறை தெரியுதா, அந்த எண்டுக்கு போய் தான் விழுவோம். அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஸ்லைட்டாக உண்மையிலே சொல்கிறேன், பயமாக தான் இருக்குது. பயம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். பயம்லாம் இருக்கவே இருக்காது. லைட்டாக கொகோவில் வந்துனே வவால் ஸ்மெல் அடிக்குது மச்சான். வவால் ஸ்மெல் வருது இல்லை, சவுண்டே கேட்குது. வவாலோட ஸ்மெல் சவுண்டே கேட்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக. இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. வாங்க இன்னும் மேலே போகலாம். கண்டிப்பாக மழை பெய்யும் போதெல்லாம் வந்தோம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போகும்போது வந்தால் தானே உசுறு இருந்தால் தானே போக முடியும். உசுரே இருக்கு. பயமாக தான் இருக்குது. பயம் இல்லாமலாம் உண்மையை ஒத்துக்கணும் ஆனஸ்டா. ஐ திங்க் நாங்கள் வந்து வழி மாதிரி கொடைக்கானல் வந்து குணா கேவுக்கு போயிருக்கோம். அவர் பேர் நம்ம உள்ள விட்டு சுபாஷே பாருங்களேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் இந்த கொகை இருக்குது. அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ நம்ம ஏரி வந்த பிளேஸ் இதுதான். ஸோ பார்த்தீங்களா கொகையோட சைஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இது தான் நம்ம ஏரியா வந்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்கும். ஸோ கேஸ் நம்ம வந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது வரைக்கும் கூட ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை. அதுக்கு மேலே போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சமே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகலாம். கைஸ் நம்ம ஏறுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. எப்பா சீரியஸாக செம்ம செங்குத்து. ஸோ நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி ஏறன்னு பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஏணி போட்டால் எப்படி ஏற முடியும்? செவுத்தில் ஏணி போட்டால் எப்படி ஏற முடியுமோ அந்த மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம பிளேஸு. ஒரு மாதிரி ஒரு தூரம் வந்ததுக்கு ஒருத்தர் தான். ஏய் டார்ச் ஆன் பண்ணுறா. ஏய் டார்ச்டா. ஸோ பார்த்தீங்களா தெரியுதா அங்கேருந்து? ஸோ மேலே லாஸ்ட்டு போகிற வரைக்கும் வெளிச்சமே கிடையாது. டார்ச் இருந்தால் தான் நம்மளால் போகவே முடியும். கமான். கண்டிப்பாக உங்களுக்கு விஷுவல் கிளியராக இருக்காது, ஏன்னா இங்கே அவ்வளோ இருட்டு. நைட்டில் ஏறுற மாதிரி ஃபீல் கொடுக்குது இல்லை மச்சான்? கீழே போயிட்டு வேற ஒரு பயம் தான்டா. ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நோரா ஸோ இப்போ தான் நமக்கு வந்து வெளிச்சமே வருது. இது வரைக்கும் வெளிச்சமே இல்லை. வா கைஸ் நம்ம வந்த கேஃபு தான். ஸோ இந்த பாறை தான் பார்த்தீங்கன்னா 2 நடுவில் வந்து உள்ள வெளிச்சமே தராமல் அப்படியே நைட்டு மாதிரி ஃபீல் கொடுத்துருச்சு. புன்மானே இல்லை மச்சான் பாரு மச்சான். ரெஸ்ட் இன் பீஸ். ஏச்சி அங்கே பாரு உனக்கு அப்படிதாமே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பிறக்குது. இது வரைக்கும் அந்த இருட்டிலேருந்து வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 மலைக்கு நடுவில் வெளிச்சத்தில் ஏற போகிறோம். என்னப்பா லைஃப்ல வெளிச்சம் பிறக்க போதா? வெளிச்சத்தை பிறந்தாச்சா? சரி வா, எந்த பயனும் இல்லை. எப்பா இங்கே பாருங்களேன், இந்த 4 கம்பி இங்கே வெல்டிங் அடிக்காமல் இந்த இடத்துல வந்து கட்டையை போட்டு வச்சுருக்காங்க. காலை வச்சேன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். 2 காலை ஒரே டைமில் உள்ள போகிறதுக்கு தான் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கைஸ். நம்ம இந்த மலைக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். பட் நமக்கு அந்த குகைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பாலாஜி அந்த பிரிட்ஜ் என்ன போகலாமா? 2 மலை நடுவில் பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே பாய்ஸ் இருக்காங்கல்ல,
அங்கே தான் வாங்க போகலாம். இந்த ஒரு பிரிட்ஜுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஏன்னா இது 2 மலைக்கு நடுவில் ஒரு மாதிரி சேஃபே இல்லாத பிரிட்ஜு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் வந்தோம். ஏய் வாங்கடா போகலாம். எஸ் பயமாக இருக்கு. நீ அப்படியே எத்தனை நீ ஐயோ ஒரு டைம் 10 பேர் வரலாம் மாட்டாதுல. எதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சீரியஸாக பயங்கரமான ஒரு ஆடம். 2 மலைக்காட்டுல நம்ம கம்பிலாம் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும். ஒரு சேஃபே இல்லாத பிரிட்ஜ் மேலே தான் வந்திருக்கோம். சீரியஸாக சம்பளத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஒஸ்தாவே இருக்குது. என்ன போகிற எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ட்ரெக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. பாருங்க நான் கூட சேஃபே இல்லை. என்னைக்கு வந்து விழுனே தெரியாது, உடஞ்சி விழுனே தெரில. இந்த பிரிட்ஜை விழாமல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பியை வந்து அந்த மலைக்கு மேலே ஸோ அங்கே ஒரு கரெக்ட் பண்ணிருக்காங்களா அதே மாதிரி இதை வந்து கீழே விழாமல் இருக்கா. இவ்வளோ தான் சேஃப் மெஷர்மெண்ட்டு இங்கே இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. சொல்லி வந்து ட்ரை பண்ணி போகிறோம். அங்கமாக இருக்கும். பாலாஜி வாங்க வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பாலாஜி? வேற லெவலாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இந்த வாழ்க்கையில் உருப்படியாக கூட்டின்னு வந்து இதான். ஏய் கேரளாக்கெல்லாம் போயிருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. கேரளா போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் முறை போகும்போது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்து இச்சிண்டா கொஞ்சம் நீங்கள் இது மேலே வந்து மரத்து மேலே காலை வச்சு தான் ஏறணும். இதுதான் ஒரே ரூட்டு. என்னடா பண்ணுறீங்க மழை சொன்ன? ஆனால் ஏதாவது செத்து சொன்னாமாண்ணா இதுக்கப்புறம் தான் ரியல் ஃபன்னே இருக்கு. என் தலைவர் மச்சான் ஏற போகிறான். மச்சான் ரெடியா? ஏறு விடு தொங்கு விடு. வயசம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இப்படியே வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் மேலே வெயில் அடிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியன் ஃப்ளாக் இருக்குது. பட் ஆனால் ஃப்ளாக் கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த 2 மலை நடுவில் போகலாம். வாங்க மேலே போய்ட்டு உச்சிக்கு போய்ட்டு நம்ம அப்புறம் கோயிலுக்கு போயிடலாம். ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு நம்ம அப்படியே ஏறி இந்த பக்கமாக வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு அங்கே பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு தெரியுதா? அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை சேஃபாக பார்த்துக்கிற கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதுவும் அதோட சேஃப்டி மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஒரு லாக்கை நம்பி தான் அந்த பிரிட்ஜ் இருக்குது. இங்கே ஒரு லாக்கு மொத்தமே 3 கம்பி வச்சு தான் இந்த பிரிட்ஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பிடிங்கி விட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் பால் தான். இந்த ரிட்டர்ன்லாம் போக முடியாது. அவ்வளோதான். ஆமாம். இப்போ என்ன பிரச்சனை, இது இன்கேஸ் ஒரு இமேஜினேஷனுக்கு இந்த பிரிட்ஜ் அங்கே உடஞ்சின்னா கீழே போக வழியே கிடையாது. ஏன்னா இது ஒரு செங்குத்தான பிரிட்ஜு. ஸோ இந்த மலைக்குள்ளேயே நம்ம மாட்டிப்போம். யாராச்சும் வந்து ஃபயர் ரெஸ்கியூ வந்து நம்மளை காப்பாற்றினா மட்டும்தான் உண்டு. அந்த பிரிட்ஜ் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த மலை பக்கமாக போயிட்டு அங்கே நம்ம கீழே போக முடியும். இறங்கடா ஏய் குதிரா. இங்கே காலை இது வரைக்கும் காலை வச்சுட்டு கீழே குதி. ஏய் வழுக்குண்டா அழுக்கப்பாரு. ஏய் மச்சான் வழுக்குண்டா. அவ்வளோதான் சுபாஷே. இதான் இருக்குதுல ஓ செம்ம சேஃப்டியாக தான் போட்டுருக்காங்க. இந்த மலைக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே தாமரை கோலம் இருக்குது. பட் என்ன பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக தாமரை எதுவுமே இல்லை. சீரியஸாக இந்த மலை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கூட ஒரு 1 ஹவர் ஏற ஒரு தடவை 1 ஹவர் ட்ராவல் பண்ணி மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒர்த்தாக இருக்குது. செம்ம பிளேஸு. சென்னை பக்கம் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக புள்ளிக்குண்டு மாதிரியோட டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம புள்ளிக்குண்டீஸ்வரர் சிவன் இருக்கார். அவரை பக்கத்தில் எவ்வளோ தூரம் வந்தோம். சீரியஸாக செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸு. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் மச்சான் ஆச்சு?
மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் நிற்காம ஏறினா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஏறுறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. சீக்கிரமாக கூட நீங்கள் ஏறிடலாம், அது உங்களோட கெப்பாசிட்டி தான். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலையே அங்கே பிறந்து தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. செம்ம பிளேஸ் சீரியஸாக. நாங்கள் இந்த மாதிரி டைமில் வரவே யாருமே இல்லை, ரொம்ப காலியாகவும் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நாள் பிளானு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புள்ளிகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மலைக்கே நினச்சேன், சாமியை பார்க்கணும்னு நினச்சேன், ரெண்டுமே முடிஞ்சு. ஆக்சுவலி இது காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி தான். எப்பயோ போனாலும் சொன்ன பிளானை இந்த நாய் தான் இத்தனை வருஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். சீரியஸாக நீங்கள் வந்ததுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா ஒர்த்தான ஒரு பிளேஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது அந்த இடத்துல வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா உள்ள கொஞ்சமே இருக்காது, இருட்டாகவே இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு படிக்கிட்டே இருக்கும், அது ரெண்டாவது செம்மையாக இருக்கும். அந்த பிரிட்ஜை உங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 2 மலைக்கு நடுவில் இருக்குது, அந்த காற்று விண்டோட ஃப்ளோ செம்மையாக இருந்துச்சு. சீரியஸாக 100 kilometers வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இறங்கிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. ஏறும்போது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பொறுமையாக வந்தோம். ஸோ கீழே நான் உங்களுக்கு இறங்கிட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். கீழே போகலாமா? ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே என் பண்ணுறாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டாட்டா பை பாய். சீக்கிரமாக ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மனிதன் வந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சாமியே நான் தானே தெரியுமா?